வணக்கம் மக்களே. நீ நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகன் இன்னும் குறுகிய காலகட்டத்தில் நம்ம கதாநாயகியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்து கதாநாயகி நம்ம கதாநாயகனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க ஏன் எதுக்காக பிரிஞ்சு போறாங்கன்னு எதுவுமே நம்ம கதாநாயகனுக்கு புரியல. ஒரு பக்கம் கதாநாயகியை தேடி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வேலையில அவர் புதுசா ஒரு பெண்ணோட நட்பு ஏற்படுது. அந்த நட்பு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடக்க ஆரம்பிக்குது? கதாநாயகியே முதல்ல கதாநாயகனை விட்டு பிரிஞ்சு போனாங்க. அப்படி எங்க தான் போனாங்க? திடீர்னு நம்ம கதாநாயகனுக்கு ஏன் ஒரு புது பொண்ணோட ஒரு நட்பு ஏற்படுது? அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட போகுது? அதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன? அதை எப்படி நம்ம கதாநாயகன் எதிர்கொள்றாரு? இதுதான் மொத்த படத்தோட கதையே. படம் ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி ஸ்லோ டிராமா மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி எமோஷனல் டிராமா படம் அப்படின்னு நினைச்சுதான் நான் பார்க்க ஆரம்பிச்சேனே. ஆனா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானுங்க. அந்த ட்விஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் படத்தோட ஒவ்வொரு 10 நிமிஷம் ஒவ்வொரு ட்விஸ்டும் அதுலயும் படத்தோட எண்டிங் நீ எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு மொரட்டு ட்விஸ்ட் அடிச்சு முடிப்பானுங்க. என்னதரா பார்த்தோம், என்னடா நடந்துச்சு, இப்ப என்னடா நடக்க போகுது, அடுத்து என்னடான்ட்டு உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி ஏற்படும் மக்களே. அதனால படத்தை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும். தாறுமாறா இருக்கும். கண்டிப்பா உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான். சோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இது 2024 வெளிவந்த ஒரு கொரியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமான தி ஹிடன் ஃபேஸ். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பத்திலே சியாங்ஜின் தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஏதோ ஒரு வீடியோ பிளே பண்ற மாதிரி இருக்கு. இவங்களே ரெக்கார்ட் பண்ண வீடியோ போல. அதுல அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேர் கல்யாணம் ஆக போகுது. இந்த டயத்துல நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது. ஆனா நிறைய விஷயம் நமக்குள்ள தப்பா போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் இப்ப நம்மள விட்டு பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். திரும்ப வரணுமா வர வேணாமான்னு எந்த ஒரு முடிவும் நான் இப்போதைக்கு எடுக்கல. ஆனா உன்னை விட்டு போகணுங்கிற மட்டும் முடிவு எடுத்திருக்கேன். என்னை பத்தி இதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டியதுல, உன் வாழ்க்கைய நீ நிம்மதியா வாழு, என்ன தயவு செஞ்சு தேடாத அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம படத்தோட கதாநாயகனான மார்க்கிங் பாக்குறாரு. சியாங்ஜின் ஒரு லேப்டாப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்களே. மார்க்கின்லி பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி மண்டை காயுது. இவங்க 2 பேரும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த டயத்துல சியாங்ஜின் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு நம்ம மார்க்கின்லிக்கு அப்படியே டென்ஷன்லயே நிக்கிறாரு. அப்படியே அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு அவருக்கு எதுவுமே புரியல. ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. அந்த லேப்டாப் அப்படியே மூடி வச்சுட்டு நேரா அவர் வேலையை பார்க்க தான் போறாரு. இவர் ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட மாஸ்ட்ரியோ, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவரு, மியூசிக் எல்லாம் ஓனா தான் கம்போஸ் பண்ணுவாரு. அன்னைக்கு அந்த ட்ரைனிங் செக்ஷனுக்கு தான் போய் அட்டெண்ட் பண்றாரு. ரொம்ப டேலண்டடான ஆளு. கம்போசிங்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். அன்னைக்கான செஷன் முடிஞ்சோனையும் பார்க்கிங்லிய பாக்குறதுக்கு அவரோட டைரக்டர் வராரு. அதாவது இந்த தியேட்டரோட மேனேஜர். அவர் பார்க்கிங்லிட்ட, இந்த பார்க்கிங்லி எனக்கு தெரியும் சியாங்ஜின் போனது உனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அவதான் உன் ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு முக்கியமான செல்லிஸ்ட். ஒரு செல்லிஸ்ட் இல்லாம ஒரு ஆர்கெஸ்ட்ரா கம்ப்ளீட் ஆகாது. அதனால கண்டிப்பா இன்னொரு செல்லிஸ்ட் நீ வேலைக்கு எடுத்தாகணும் அப்படிங்கிறாரு. செல்லிஸ்ட்ங்கிறது செல்லோங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றவங்க. இந்த வயலின்ல ஒரு பெரிய சைஸ் வயலின் இருக்கும்ல, அதை பிளே பண்றவங்க. இன்டர்வியூக்கு ஆல்ரெடி ஒருத்தர் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அவரை நீ தயவு செஞ்சு இன்டர்வியூ எடுத்து அந்த டைரக்டர் நம்ம பார்க்கிங் லீட்ட சொல்றாரு. பார்க்கிங்லயும் அரை மனசோட தான் இருக்கிறான். இத பத்தி நான் சியாங்ஜினோட அம்மாட்ட பேசணும்னு நேரா சியாங்ஜின் அம்மாவை பார்க்க போறாங்க. சியாங்ஜினோட அம்மா தான் இந்த தியேட்டரோட ஓனர். ஆக்சுவலா பார்க்கிங்லி இந்த தியேட்டர்ல வேலை பார்க்கறதுக்காக தான் வந்தானே. ஒரு மாஸ்டரியாவா தான் வந்திருப்பானே. நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணுவானே. அவன் குரூல தான் சியாங்ஜியும் ஒர்க் பண்ணிருக்காங்க. என்னதான் அவங்க அம்மா அந்த தியேட்டரோட ஓனரா இருந்தாலும் பர்சனல் இன்ட்ரெஸ்டோட தான் அந்த குரூல இருந்திருக்காங்க. அப்பதான் நம்ம பார்க்கிங்லிக்கும் சியாங்ஜிக்கும் லவ் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் சியாங்ஜி நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு. ரொம்ப சுகமா வாழ்ந்தவ. கண்டிப்பா ரொம்ப தூரம் எங்க போயிருக்க மாட்டா. எப்படி கூடிய சீக்கிரம் வந்துருவா. அதனால நீங்க எது டென்ஷனா எடுத்துக்காதீங்க மாப்ளன்ட்டு சியாங்ஜியோட அம்மா நம்ம பார்க்கிங்லிட்ட ரொம்ப பாசிட்டிவாவே பேசுறாங்க. அப்ப பார்க்கிங்லி அந்த டைரக்டர் சொல்லிருப்பார்ல புதுசா செல்லிஸ்ட்க்கு ஒரு ஆள் எடுக்கணும்னு, அதை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சியாங்ஜினோட அம்மா, ஆக்சுவலா நான் சியாங்ஜினா அந்த வேலையை பார்க்க வேணாம்னு தான் சொன்னேன். அவ தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்டா உங்க க்ரூல வந்து சேர்ந்தாலே, திரும்ப வந்தாலும் அவ கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ண மாட்டா. அதனால தயவு செஞ்சு புதுசா ஒரு ஆளை எடுத்துங்க அப்படின்னு சியாங்ஜினோட அம்மாவே சொல்றாங்க. பார்க்கிங்லயும் வேற வழி இல்லாம இன்டர்வியூ வந்திருக்க பொண்ணை போய் பார்க்க போறாரு. இவ பேர் மிஜோ. ஆக்சுவலா இவ நம்ம சியாங்ஜினோட ஒரு ஃப்ரெண்டு தான். ஸ்கூல் படிக்கிறப்ப ஒண்ணா படிச்சிருக்காங்க போல. ஆனா பல வருஷமா சியாங்ஜினும் மிஜோவும் பாத்துக்கவே இல்ல. மிஜோ ஆரம்பத்திலே நம்ம பார்க்கிங் லீட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறா. இது கேட்டோனுமே நம்ம பார்க்கிங் லீக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருது. ஏன்னா ஆல்ரெடி சியாங்ஜின் எங்க போனான்னு தெரியல. இப்ப அவ இடத்துக்கு இன்னொருத்தி வேலைக்கு எடுக்கிறோம். அதுவே அவருக்கு ஒரு டென்ஷன். இதுல சியாங்ஜினுக்கு தெரிஞ்ச பொண்ணே அந்த இடத்துக்கு வேலைக்கு வராலன்ட்டு இவர் ஒரு மாதிரி கடுப்படிச்சு தான் பேசுறாரு. மிஜோ இதை பத்தி எதுவும் பெருசா கவலைப்படல. அவளுக்கும் பார்க்கிங்களோட மனநல புரியுது. அதனால எதுவும் சொல்லாம, சரி சார் என் ரெசியூமே உங்கள்ட்ட இருக்கு, வேணும்னா கூப்பிடுங்க, இல்லனா கூப்பிட வேணாம், நான் கிளம்புறேன்ட்டு அமைதியா அங்க இருந்து போயிடுறான். வெளில போயிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கா. நம்ம பார்க்கிங்ல அதெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. மியோஜோ அவளோட ரெசியூம் கூடவே அவளோட பிளேலிஸ்ட் கொடுத்திருப்பா. அவ வாஸ்ட் பிளேலிஸ்ட். பார்க்கிங்ல நைட் அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு மிஜோட பிளேலிஸ்ட் தான் கேக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மிஜோட சோசியல் ப்ரொஃபைல்ல போயிட்டு அவளை பத்தி எல்லாம் தேடுறாரு. அவருக்கு என்னமோ தோணுது. நேரா மிஜோட அபார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறாப்ல. மிஜோவுக்கு பார்க்கிங்ல பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. ஏன் அபார்ட்மெண்ட் வரைக்கும் வரதுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி
கேக்குறா. அதுக்கு நம்ம பார்க்கிங்லயே காலையில என்னோட பர்சனல் திங்ஸ் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட நான் ரொம்ப ரூடா பேசிட்டேன், அப்படி பேசிருக்க கூடாது, அதுவே ஒரு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் உங்களோட பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் கேட்டேன், ரொம்ப சூப்பரா வாசிக்கிறீங்க, கண்டிப்பா அந்த செல்லிஸ்ட் பொசிஷனுக்கு நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க, நான் உங்களை வேலைக்கு எடுத்துக்கலாம்னு தோணுது, இன்ட்ரெஸ்ட் இருந்தா காலையில நேரா ஆர்கெஸ்ட்ராக்கு வந்துருங்க அப்படிங்கிறான். மிஜோக்கு இது கேட்கறது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு காலைல வரேன் அப்படிங்கிறா. அடுத்த நாள் மிஜோ நேரா ஆர்கெஸ்ட்ராக்கு வரா. ரொம்ப சூப்பரா வாசிக்கிறா, எல்லாமே களை கட்டுது. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் நம்ம மியோஜோ அவளோட கார் பிரேக் டவுன் ஆகி நின்னுகிட்டு இருக்கா. அங்கதான் கரெக்டா நம்ம பார்க்கிங்லயும் வராரு. மியோஜோ தனியா நிக்கிறத பார்த்துட்டு என்ன பிரச்சனை சொல்லி கேட்கிறாரு. மியோஜோ கார் பிரேக் டவுன் ஆகிற விஷயத்த சொன்னியும் நம்ம பார்க்கிங்லயும் வாங்க நானே ஒன்னு டிராப் பண்றேன்ட்டு மியோஜோ கூட்டிட்டு நேரா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. போறப்ப அப்படியே வண்டியில நிறைய பேசிட்டு போறாங்க, சில விஷயங்கள் பர்சனலா பேசுறாங்க. அப்ப பார்க்கிங்ல மியோஜோ கிட்ட ஃப்ரீயா இருக்கீங்கன்னா வாங்களே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிறான். மியோஜோவும் தாராளமா சாப்பிடலாமேன்னு ரெண்டு பேரும் நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடறப்ப பயங்கரமா குடிக்கிறாங்க. வெளியில மழை வேற அதிகமா வர ஆரம்பிச்சிருது. மழை நின்னக்கு அப்புறம் கிளம்பலான்ட்டு அப்படியே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அநியாயத்துக்கு குடிக்கிறாங்க. மியோஜோ கிட்ட பேச பேச நம்ம பார்க்கிங்லிக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. அவரோட காதலியான சியாங்ஜின் கூட இருக்கிறப்ப எதையோ ஒன்னு மிஸ் பண்ணிருப்பாப்ல, அது நம்ம மியோஜி கூட இருக்கிறப்ப ஃபில்ஃபில் ஆகுற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது. அதனால மியோஜி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா மியோஜோ ரொம்ப குடிச்சிடுறா. பார்க்கிங்ல கிட்ட ரொம்ப குடிச்சா வாங்க போயிருவோம்ட்டு அந்த மலையிலே நேரா வண்டிக்குள்ள போறாங்க. வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறமும் பார்க்கிங்ல மியோஜோ கிட்ட ரொம்ப பர்சனலா பேசுறாப்ல. அவரை பத்தின நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. மியோஜோக்கு புரியுது பார்க்கிங்லிக்கு போதை அதிகமாயிடுச்சு, அதனால கொஞ்சம் எல்லை மீறி பேசுறாருன்ட்டு தன்னை கொண்டு போய் அவளோட வீட்டுல விட சொல்றா. ஆனா நம்ம பார்க்கிங்ல மியோஜோ கிட்ட ரொம்ப போதையா இருக்கிறேன், உன் வீடு வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு என்னால போக முடியாது, என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போயிருவோம் ஃபர்ஸ்ட், இன்னொரு ட்ரிங்க் குடிப்போம், அதுக்கப்புறம் உன்னை ஊபரோ ஓலாவோ புக் பண்ணி நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படிங்கிறான். மியோஜியோவால பார்க்கிங் லீவ் இப்ப தட்டி பேச முடியல. அதனால பார்க்கிங் லீவ் கூட வீட்டுக்கு வர ஒத்துக்கிறான். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே பேசுறாங்க. அப்ப பார்க்கிங் லீவ் மியோஜோவோட கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான். மியோஜோக்கு புரிஞ்சிருது பார்க்கிங் லீவ் ஒரு மாதிரி அத்துமீறி போறான்ட்டு. அமைதியா போய் அவளே ஒரு கண்ணாடியில பாத்துக்கிட்டு நம்ம பார்க்கிங் கிட்ட நீங்க ரொம்ப குடிச்சீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறா. நம்ம பார்க்கிங்ல அப்படியே பின்னாடி வந்து நம்ம மியோஜோவை பிடிச்சிக்கிட்டு போகாத இங்கே இருந்து அவளை கட்டி பிடிக்கிறான். நம்ம மியோஜோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. எனக்கு தெரியும் உங்களோட வருங்கால மனைவி சியாங்ஜிங் தொலைஞ்சதுனால ஒரு அப்செட்ல இருக்கீங்கன்ட்டு, அந்த ஒரு பிரஷரை குறைக்கிறதுக்காக என் கூட இப்படி பழகுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அது வேணா தப்பு. இந்த ரூம் நீங்களும் சியாங்ஜினும் வாழ போற ரூம், இது வரைக்கும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்த ரூம் வேற, இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. ஆனா நம்ம பார்க்கிங்லி கேட்க மாட்டேங்கிறான். அப்படியே வலுக்கட்டாயப்படுத்துறான். ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம பார்க்கிங்லயே வேலையை பார்க்க தான் போறான். அப்ப சியாங்ஜினோட அம்மா நம்ம பார்க்கிங்லயே கூப்பிடுறான். கூப்பிட்டு பார்க்கிங்லிட்ட பொண்ணு எங்க போனான்னு தெரியல, கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல ஆச்சு, ஏதோ சீரியஸா முடிவு எடுக்கிற கேரக்டர் கிடையாது அவ, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவ கிரெடிட் கார்டு கூட யூஸ் பண்ணாம இருக்கிறா, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது, திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கையில நான் போலீஸ் கிட்ட இவ்வளவு நாள் போகாம இருக்கிறேன், ஆனா அது ஏதோ தப்புன்னு எனக்கு தோணுது மாப்ள அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கிங்லயும் நான் முத நாளே போலீஸ்ட்ட போன்னு சொன்னேன், நீங்க தான் எங்கேயும் போக மாட்டா வந்துருவான்னு சொன்னீங்க அப்படிங்கிறான். அதுக்கு சியாங்ஜினோட அம்மா இல்ல அவ சீரியஸான கேரக்டரே கிடையாது, எதுவும் பெருசா முடிவு எடுக்க மாட்டான், ஆனா கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணாம இருக்கிறா, அவ போனையும் கான்டாக்ட் பண்ண முடியல, எப்பவுமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற மாதிரி இருக்கு, அதுதான் எனக்கு டென்ஷனா இருக்குன்ட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிங்ல சியாங்ஜினோட அம்மா கிட்ட போலீஸ் போறதுனா உடனே போயிருவோம் அப்படிங்கிறான். அதுக்கு சியாங்ஜினோட அம்மா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், போலீஸ்ட்ட போய் பொண்ணு தொலைஞ்சிட்டான்னு சொன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம், அதனால அவசரப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க. பார்க்கிங்லயும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா வெளில வரான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி மண்டை வலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பா அவனுக்கு ஒரு போன்ல மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு மியாஜோ முதல் நாள் ராத்திரி அவங்க கூட அப்படி இப்படி நடந்திருக்கும்ல, அதை பத்தி தான் சொல்றாளே, ஒரு மாதிரி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம், அதுவும் நீங்களும் சியாங்ஜியும் வாழ்ற அதே அறையில அந்த தப்பு பண்ணிருக்கோம், அது ரொம்ப ரொம்ப அசிங்கம், அப்படி பண்ணிட கூடாது, தயவு செஞ்சு எனக்கு திரும்ப கால் பண்ணாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, நான் இனிமேல் ஆர்கெஸ்ட்ராக்கும் வரவும் மாட்டேன் அப்படின்றா. நம்ம பார்க்கிங்லிக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அவ சும்மா இருந்தா கூட எதுவும் கண்டிருக்க மாட்டான் போல. அவ மெசேஜ் அனுப்பிச்சிருந்து பார்க்கிங்லிக்கு மியாஜோ நாவுமா தான் இருக்கு. நைட் அவன் வீட்டுல இருந்துட்டு நம்ம மியாஜுக்கு கால் பண்ணி அப்படியே மியாஜோட ஃபேவரட் மியூசிக் ஒன்று இருக்கும் அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான். மியாஜோ போன்ல பார்க்கிங்லி சொல்லுங்க நான் தான் உங்களுக்கு கால் பண்ண வேணாம்னு சொன்னேனே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கிறான். ஆனா பார்க்கிங்லி தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறானே. நம்ம மியாஜோ அதை அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கு என்னமோ தோணுது, வண்டி எடுத்து நேரா நம்ம பார்க்கிங்லயே பார்க்க வந்துடுறான். அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துடுறாங்க. எல்லா சேட்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிங்ல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கப்ப பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்க மியாஜோ ஒரு மாதிரி கத்துறான். என்னன்னு போய் பார்த்தா ஒண்ணுல திடீர்னு தண்ணி ரொம்ப சூடா வந்துருச்சு, அவ்வளவுதான் நீங்க போங்கட்டு கதவை சாத்திக்கிறா. இப்ப அப்படியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம பார்க்கிங்களோட காதலி இருக்கிறால சியாங்ஜின், அவ கூட பார்க்கிங்லயும் சியாங்ஜின் எங்க போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. சியாங்ஜினோட அம்மா போன் பண்ணி சியாங்ஜின் கிட்ட என்னால வர முடியலமா, நான் டிரைவர் அனுப்பிச்சுடுறேன், அவர் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சியாங்ஜின் அப்படியே புலம்புறா, பெத்த பொண்ணு வெளியூர்ல இருந்து வர வந்து ரிசீவ் பண்ண கூட எங்க அம்மாக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் பாக்குறா. ஒரு மாதிரி டக்குன்னு அப்செட் ஆகுறா. திரும்பி நம்ம பார்க்கிங்லயே பார்த்து எனக்கு உடனே போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வரீங்களா, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. பார்க்கிங்லயும் சேன்னு சொல்லிட்டு நேரா காஃபி வாங்க போறான். சேஞ்சர் அப்படியே பக்கத்துல சேர்ல வந்து
வந்து உட்காந்துட்டு நீ ஏன் இங்க வந்தன்னு பக்கத்துல இருக்க மியாஜோவை பார்த்து கேக்குறான். மியாஜோ அங்கதான் உட்கார்ந்து இருக்காளே. இது 3 மாசத்துக்கு முன்னாடி நடக்குது மக்களே, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. மியாஜோ ஒரு மாதிரி டல்லா இருக்கிறான். வீட்டு சாவியை கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு சாவியை நீட்டுறா. சியாங்ஜி நம்ம மியாஜி கிட்ட இருந்து வாங்கிட்டு உனக்கு வேற ஏதாவது பண உதவி வேணும்னா கேளு, இப்பெல்லாம் வந்து என்ன பப்ளிக் பிளேஸ்ல பார்க்காத, பேசணும்னு தோணுச்சுன்னா போனோ வீடியோ காலோ பண்ணு, ஃப்ரீயா இருந்து அட்டென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறா. மியாஜோ ஒரு மாதிரி தயங்கி தான் பேசிட்டு இருக்காளே. அங்க பார்க்கிங்லி வராரு. பார்க்கிங்லிய பார்த்த நீ சியாங்ஜின் மியாஜி கிட்ட பாய் கூட சொல்லாம எந்திரிச்சு அப்படியே பார்க்கிங்லி கூட அங்கிருந்து போயிடுறான். 2 பேரும் நேரா அவங்க வீட்டுக்கு தான் போறாங்களே. இன்னும் அந்த வீட்டு குடி வரல போல, இப்பதான் ரெனோவேட் பண்ணி முடிச்சிருக்காங்க. வீடு சூப்பரா இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு நம்ம சியாங்ஜின் சொல்லிட்டு இருக்கா. பார்க்கிங்ல எப்படி சியாங்ஜின் பார்த்து உங்க தியேட்டருக்கு நான் ஒரு மேஸ்டியோவா தான் வந்தேனே, நீ அந்த தியேட்டர் ஓனர் பொண்ணுன்னு கூட எனக்கு தெரியாது, நல்லா பேசி பழகினேன், நானும் பழகினேன், நீயே தான் வந்து ஒரு லவ் சொன்ன ஏத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் நீ அந்த தியேட்டர் ஓனரோட பொண்ணுங்கிற அந்த ஷாக்ல இருந்தே நான் என்ன மீண்டு வரல. இப்ப பார்த்தா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஊருக்கு நடுவில் இவ்வளவு பெரிய வீடு நம்மளுக்கு உங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் என்னால ஜீரணிக்கவே முடியல. நான் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ், உங்களை மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்துக்கு செட் ஆவானான்னு தெரியலன்ட்டு ஒரு மாதிரி புலம்புறான். நம்ம சியாங்ஜின் அப்படியே பார்க்கிங்லயே கட்டி பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எதுவா இருந்தாலும் நானே எங்க அம்மாவும் பாத்துக்கோம், நீ ஒரு மேஸ்ட்ரோ, உன் கம்போசிங் மட்டும் கவனத்தை கொடுன்ட்டு சியாங்ஜின் ஒரு மாதிரி ஆறுதலா தான் பேசுறாளே. இருந்தாலும் நம்ம பார்க்கிங் லிங்க் ஒரு மாதிரி மண்டவலியா தான் இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் சியாங்ஜியோட அம்மா சியாங்ஜிங்க்கும் பார்க்கிங் லிங்க்கும் கொஞ்ச நாள கல்யாணம் நடக்க போதுல, அதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. வந்திருக்க எல்லாருமே பயங்கரமான பணக்காரங்க. அதுல நம்ம சியாங்ஜினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப சியாங்ஜின் பார்க்கிங் லிங்க் வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு இந்த தீவுக்கு தான் போறோம்னு ஒரு தீவை போன்ல காட்டுறா. அந்த தீவுக்கு ஒரு டே ஒரு நைட்டுக்கு மட்டுமே $30,000 செலவு பண்ணோம். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நம்ம சியாங்ஜினை பார்த்து உன் கணவர் கொடுத்து வச்சவருடைய அவரோட வருஷ சம்பளத்தை ஒரு நைட்டுக்கு அவருக்காக நீ செலவு பண்றியன்ட்டு ஒரு மாதிரி நம்ம பார்க்கிங்லயும் மட்டை தட்டி தான் பேசுறாங்க. நம்ம சியாங்ஜினானா அதை ஒரு பெருமையா ஏத்துக்கிறான். ஆமாமா என் கணவருக்கான எது வேணா பண்ணுவேன் அப்படி இப்படிங்கிறான். நம்ம பார்க்கிங்லக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. நேரா கிச்சனுக்கு போயிட்டு அவன் சாப்பிட்ட தட்டை கழுவிட்டு இருக்கப்ப சியாங்ஜினோட அம்மா இங்கிருந்து வராங்க. வந்து பார்க்கிங்லயே பார்த்து நீ உங்க அம்மா பண்ற வேலையெல்லாம் இங்க பண்ண வேண்டியது இல்ல, கழுவுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, நாங்க சொல்றது மட்டும் செஞ்சா போதும், வந்து அழகா பார்ட்டியில எல்லாரும் நடுவுலயும் உட்காருங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்ட்டு நம்ம பார்க்கிங்லயே இவங்களும் ஒரு மாதிரி மட்டை தண்டி பேசுறாங்க. பார்க்கிங்லயும் ஒரு மாதிரி மண்டை காயுது. அந்த இடத்துல எதுவுமே வெளிக்காட்டிக்கல. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சியாங்ஜினும் பார்க்கிங்லயும் அவங்க தங்கியிருக்க வீட்டுக்கு தான் போறாங்களே. சியாங்ஜின் பார்க்கிங்லி கிட்ட பார்ட்டியில் நடந்ததை பத்தி அப்படியே ஆவோன்னு பேசிட்டு இருக்கா. பார்க்கிங்ல எதுவும் மூஞ்சி காட்டாம அமைதியா ஆமா எல்லாம் நல்லா இருந்துச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவனும் மோகம் கொடுக்காம இருக்கிறான்ட்டு நம்ம சியாங்ஜினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நேரா வந்து பார்க்கிங்லி கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பார்க்கிங்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு அப்படியே வெளியில போய் ஒரு மாதிரி விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காப்ல. மறுநாள் ஆர்கெஸ்ட்ராக்கு பிராக்டிஸ் பயங்கர தீவிரமா பண்றாரு. சியாங்ஜின் தான் அந்த செல்லிஸ்ட் ஆச்சு, அவங்களும் ரொம்ப சூப்பரா தான் வாசிக்கிறாங்க. பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சியாங்ஜின் நேரா அவங்க அம்மா பார்க்க போயிடுறா. கூடவே டைரக்டர் உட்காந்துக்கிட்டு சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆர்கெஸ்ட்ரா டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு அங்க நம்ம பார்க்கிங் கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இத தூரத்துல இருந்து சியாங்ஜின் பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் வருது போல. மதியம் சாப்பிடுறப்ப சியாங்ஜின் பார்க்கிங் கிட்ட அந்த பொண்ணு உங்கள்ட்ட என்ன கேட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம பார்க்கிங்ல அப்படியே சியாங்ஜினே பார்க்கலாம். அவ வயலின் வாசிக்கிறவ, நகம் பெருசா இருக்கா, வாசிக்கிறப்ப கஷ்டமா இருக்கு, நகத்தை வெட்டாம ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். நம்ம சியாங்ஜினுக்கு அது கேட்கறப்ப ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி இவ என்னத்த போய் சொல்ல போறான்ட்டு அவளும் அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலா கூலா பேச பாக்குறான். நம்ம பார்க்கிங்லயும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான், அப்படியே அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சியாங்ஜினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பார்க்கிங்ல பார்த்து எதுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கிற, என்னதான் பிரச்சனை உனக்கு, எது வந்தாலும் வாயை திறந்து சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பார்க்கிங்லயும் இப்ப பொங்க ஆரம்பிக்கிறான். நீ சரி உன் அம்மாவும் சரி என்ன ஏதோ ஒரு பப்பட் மாதிரி தான் பாக்குறீங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்குன்னு எண்ணங்கள் இருக்கு, எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கு, நான் இப்படிதான் பண்ணணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன், அதை பத்தில ஒரு தடவை கூட கேட்கறது கிடையாது, அதுதான் எனக்கு கோவமே அப்படிங்கிறான். இது கேட்டு நம்ம சியாங்ஜினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. திரும்ப அவளால் வாக்குவாதம் பண்ணவே முடியல, அப்படியே அமைதியா விட்டுறான். ராத்திரி நம்ம பார்க்கிங்ல நல்லா தூங்கிட்டு இருப்ப சியாங்ஜின் குளிச்சுட்டு நேரம் அவங்க ரூம்ல இருக்கிற மோகம் பார்க்கிற கண்ணாடியை பாக்குறப்ப நம்ம சியாங்ஜினுக்கு என்னமோ தோணுது. அப்படியே அந்த கண்ணாடியை தட்டி பாக்குறான். அடுத்த நாள் நேரா மிஜோவை தான் பார்க்க போறாளு. மிஜோ ஒரு மாதிரி டல்லா தான் உட்கார்ந்துருக்காளு. அப்ப சியாங்ஜின் மிஜோ கிட்ட அந்த ஏர்போர்ட்ல வச்சு உங்ககிட்ட அப்படி பேசிட கூடாது, நான் பண்ண தப்பு தான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அன்னைக்கு நான் பேசுறத வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் பழகினதெல்லாம் நீ மறந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மிஜோவும் டக்குன்னு சிரிச்சுக்கிட்டு நம்ம சியாங்ஜினை பார்த்து அதெல்லாம் எப்படி மறக்க முடியும், கல்யாணம் என்னைக்கு வச்சிருக்கேன், நிலம் இன்வைட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சியாங்ஜின் கேட்கிறான். அப்ப நம்ம சியாங்ஜின் இல்ல அதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் முதல்ல ஒரு இடத்துல இருந்து முத்தம் கொடுத்துக்கிட்டோமே, அந்த இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம மிஜோ சியாங்ஜினை பார்த்து இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்கிற, இறந்து போன அப்பாவோட பாட்டி மிஸ்ஸஸ் பார்க் அவங்களோட பழைய வீட்டுல இருந்து தானே, நீ வரதுக்கு முன்னாடி அதை கூட ரெனோவேட் பண்ண ஏன்டா தானே சொன்னேன், அந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த கோல் ரூம்ல இருந்து தானே முத்தம் கொடுத்தேன், நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியாங்ஜின் ஆமா நீ தான் ரெனோவேட் பண்ண, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேனே, அந்த கோல் ரூமோட சாவி எனக்கு வேணும், உங்ககிட்ட தானே இருக்கு, அதுக்குள்ள மறுபடியும் நான் போகணும் அப்படிங்கிறான். மியாஜோ கேட்டோன்னு மாறியாயிருது, எதுக்கு அங்க போகணும்னு சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம சியாங்ஜின் என் கூட வா சொல்றேன்ட்டு நேரா இப்ப பார்க்கிங்லயும் சியாங்ஜின் ஒரு வீட்டுல
தங்கியிருக்காங்களே அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. அவங்களோட பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு அலமாரியை பார்த்துக்கிட்டு பின்னாடி தானே அந்த ரூம் இருக்கு, அதை வச்சு நான் ஒரு கேம் விளையாட போறேன், இந்த கதவை திறக்க உதவி பண்ணு அப்படிங்கிறா. நேரா போய் 2 பேர் சேர்ந்து அங்க இருக்க அலமாரியை தள்ளுறாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு இரும்பு டோர் இருக்கு. மியாஜோ நேரா போய் அந்த இரும்பு டோரை திறக்கிறான். அப்படியே சியாங்ஜின் உள்ள போயிட்டு இன்னும் கூலா தான் இருக்கு பாரு, இங்க பாரு அந்த சங்கிலி வேற இங்கே தான் கிடக்கு, நல்லா ஞாபகம் இருக்குல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி மியாஜோவை பார்த்து கேட்கிறான். அப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மியாஜோவும் சியாங்ஜினும் ஸ்கூல் படிச்சிருந்த காலம் 2 பேரும் அந்த ரூம்குள்ள வந்து அப்படியே ரொம்ப நல்ல விதமா பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம சியாங்ஜின் உட்காந்து இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பால, பார்க்கிங்ல விட்டு போறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ என்ன பேசணுங்கிறத மியாஜோ தான் எழுதி கொடுத்திருக்காளே, கரெக்டா பேசுறாளான்ட்டு பார்த்து வாசிக்கிட்டு இருக்கா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மியாஜோவை பார்த்து ஒரு 3 நாள் உள்ள இருக்க போறேன், தேவையான சாப்பாடுலாம் எடுத்துக்க போறேன், பாத்ரூம் தான் உள்ளே இருக்குல்ல, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இல்லாம இந்த பார்க்கிங்ல எவ்வளவு கஷ்டப்பட போறான்னு பாக்குறேன். ரொம்ப பேசிட்டான், அவனுக்காக எல்லாத்தையுமே நான் பார்த்து பண்றேன், ஆனா நான் அவனை மதிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறான். நான் இல்லைன்னா தான் அவனுக்கு கஷ்டம் புரியும், அவன் எவ்வளவு கஷ்டப்படுறானோ அதை நான் உள்ள உட்காந்து பார்த்து ரசிக்க போறேன், சாவியை கொடு அப்படின்னு அந்த கோல் ரூமோட சாவியை கேட்கிறான். நம்ம மியாஜோக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சரி பத்திரமா இரு, உள்ள செல்போன் டவர் எல்லாம் கிடைக்காது பாத்துக்க அப்படின்னு சொல்லி சாவியை நம்ம சியாங்ஜின் கொடுக்குறான். சியாங்ஜினும் 3 நாள் தான் எல்லாம் ஜாலியா இருந்துக்குவேன் அப்படின்னு நேரா அந்த டோர் கிட்ட போறப்ப மியாஜோவை பார்த்து மறந்துடாம இந்த புத்தக அலமாரியை க்ளோஸ் பண்ணிரு அப்படின்ட்டு உள்ள போயிடுறான். மியாஜோவும் அப்படியே ஒரு மாரியா அவள் உள்ள அனுப்பிச்சிடுறான். சியாங்ஜின் உள்ள போய் பாக்குறான். உள்ள 2-3 கண்ணாடிலாம் இருக்கு. ஒரு கண்ணாடி அந்த ரூம்ல இருக்க பாத்ரூம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. உள்ள நிக்கிற சியாங்ஜினுக்கு பாத்ரூம்குள்ள இருக்கிறது யாரு நல்லா தெரியும், ஆனா பாத்ரூம்ல நிக்கிறவங்களுக்கு கண்ணாடி அந்த பக்கம் இருக்கிறது யாரு எதுவும் தெரியாது. மியாஜோவும் பார்த்து இருந்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். சியாங்ஜின் போன் டவர்லாம் செக் பண்ணி பாக்குறா, சிக்னல் எதுவும் கிடைக்கல. அப்படியே உள்ள உட்காந்துக்கிட்டு அவ சாப்பாடு எடுத்துட்டு இருந்தால அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப வீட்டுக்குள்ள யாரோ வர சத்தம் கேக்குது. நேரா போய் ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடிக்கு இந்த பக்கம் நின்று பாக்குறான். இவ ரெக்கார்ட் பண்ணிருப்பால அந்த வீடியோ, அந்த வீடியோவை நம்ம பார்க்கிங்லயே பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே பார்க்கிங்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அந்த வீடியோ பார்த்தோனையும், ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா நம்ம சியாங்ஜினுக்கு இது பாக்குறப்ப பயங்கர சிரிப்பா இருக்கு, ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போய் அங்க உட்காந்துக்கிறான். ஈவினிங் ஆகுது, மறுபடியும் இந்த பார்க்கிங்ல உள்ள வந்திருக்கான். இன்னும் அந்த டென்ஷன்லாம் இருக்கிறான். சியாங்ஜின் எங்க போனா ஏது போனான்னு அவனுக்கு தெரியல. அந்த கடுப்புல உட்காந்து ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். இது ராத்திரி சியாங்ஜின் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்றான். சரி ரொம்ப இவனை கஷ்டப்படுத்திட்டோம், அவனை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுன்ட்டு மியாஜோ கொடுத்தால சாவி, அந்த சாவி எடுத்துக்கிட்டு போய் அந்த ரூம் கதவை திறக்க பாக்குறான். சாவி கதவுக்குள்ள போக மாட்டேங்குது, பொருந்தவே மாட்டேங்குது. சியாங்ஜின் ஒரு மாதிரி அலறிறான், டென்ஷன் ஆயிடுது. அப்படியே நேரா பாத்ரூம் கண்ணாடிக்கிட்டு வரப்ப பாத்ரூம்ல நம்ம பார்க்கிங்ல நிக்கிறான். போயிட்டு இவ பக்கம் இருக்க ஜன்னலை தட்டி பார்க்கிங்ல நான் உள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவ பேசுறது எதுவுமே நம்ம பார்க்கிங்லுக்கு சுத்தமா கேட்கல. இப்பதான் சியாங்ஜினுக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. ஒரு சென்ட் பாட்டில் எடுத்து வந்திருப்பா, அந்த பாட்டில் எடுத்து டங்கு டங்குன்னு தட்டுறான். கொஞ்சம் கூட சத்தம் அந்த பக்கமே போல. பாட்டில் உடஞ்சு கையை ஃபுல்லா ரத்தமாயிருது. பார்க்கிங்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு அம்மாட்ட ரூமுக்கு போயிடுறான். சியாங்ஜினுக்கு மண்டை காயுது. நேரா போய் அந்த மறுபடியும் அந்த கதவை திறக்க பாக்குறா, திறக்கவே முடியல. டொம்முன்னு தட்டுறா, அலறா. இவ கத்துற எதுவுமே உள்ள கேட்கவே இல்ல. அப்படியே போய் அங்க ஒரு கட்டில் மாதிரி இருக்கு, அதுல உட்காந்துக்கிறான். ஆனா 3 நாள்ல எப்படி மியாஜோ வருவா, அவ வந்து கண்டிப்பா நம்ம கூப்பிடுவா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் உட்காந்துருக்கா. அப்ப அங்க ஒரு பெட்டி இருக்கிறத கவனிக்கிறா. போய் பார்த்தா ஒரு பெட்டி ஃபுல்லா மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டா இருக்கு. பயங்கரமா பசிக்குது போல. அந்த நூடுல்ஸ் எடுத்து அதை உடைச்சுதான் தின்னுகிட்டு இருக்காளே. அப்படியே 1-2 நாள் போயிருது. ஒரு நாள் ராத்திரி இவ பல்லு விளக்கிட்டு இருக்கப்ப பாத்ரூம் லைட் ஆன் ஆகுது. யாருன்னு போய் பார்த்தா இந்த மியாஜோ. சியாங்ஜின் பார்த்தோன்னு பயங்கரமான சந்தோஷம். ஓ மியாஜோ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. அப்ப நம்ம மியாஜோ அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் நின்று என்னதான் பாக்குறேன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி ரொம்ப குடிச்சிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பார்க்கிங்ல. அவனுக்கு என் மேல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கிறான். நான் சொல்றது கேட்கறப்ப உனக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, அது எனக்கு நல்லாவே இங்க ஃபீல் ஆகுது. நம்ம சியாங்ஜினுக்கு இது கேட்டு ரொம்ப தூக்கி வாரி போட்டுது, அலறிறாம். அந்த கண்ணாடி போட்டு டொம்முன்னு அடிக்கிறப்ப இந்த பக்கம் இருக்க வாஷ் பேஷனுக்கு தண்ணி எல்லாம் ஆடுது. நம்ம மியாஜோக்கு பின்னாடி தான் நிக்கிறியா, ஓகே ஓகே, அப்ப நான் பேசலாம் உனக்கு தெளிவா கேக்குதுல, நான் பண்ண தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதான் நான் பண்ண போறேன், நீ அங்கே கடை அப்படின்ட்டு போயிடுறான். சியாங்ஜினுக்கு மண்டை காஞ்சு குட்டு குடுக்குன்னு இந்த பக்கம் வரான். அவங்க ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை பார்த்து நின்றுட்டு இருக்கான். நம்ம பார்க்கிங்ல படு போதையில அப்படியே பின்னாடி வந்து மியாஜோவை போட்டு கட்டிப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். படத்தோட ஆரம்பத்துல 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாங்களா முதல்ல, அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சியாங்ஜின் பார்க்கணுங்கிறதுக்காகவே தான் மியாஜோ வேணும்னு இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னுகிட்டு நம்ம பார்க்கிங்ல கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கான். சியாங்ஜின் பார்த்தது கதறான். நம்ம பார்க்கிங்ல பேரை சொல்லி தான் கத்துறாளே, தப்பு பண்ற பார்க்கிங்ல வேணா பண்ணாத அப்படின்னு கத்துறான். அவங்க 2 பேரும் ராத்திரி ஃபுல்லா ஜாலியா இருக்கிறாங்க. சியாங்ஜின் கத்தி கத்தி ஓஞ்சு போய் அப்படியே அந்த கண்ணாடியிலே சாஞ்சு பார்த்துட்டு நிக்கிறான். இப்ப அப்படியே 7 மாசத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதையை காட்டுறாங்க. இப்ப இருக்க வீடு நம்ம சியாங்ஜினோட பாட்டி இருப்பாங்க, அப்பாவளி பாட்டி, அவங்களோட வீடு தான் அது. அதை ரெனோவேட் பண்ற வேலையை மியாஜோட்ட தான் கொடுத்துருப்பாங்களே. ஏன்னா மியாஜோவும் சியாங்ஜினும் ஒன்னா பழகிட்டு இருக்க விஷயம் இந்த பாட்டிக்கு நல்லாவே தெரியும். சியாங்ஜின் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த வீடை சியாங்ஜின் கொடுக்கறதா தான் இந்த பாட்டி முடிவு எடுத்திருப்பாங்க. அதை பத்தி மியாஜோ கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாவே சொல்றாங்க. ஆணும் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாதுமா, ஒருத்தர் மனசு ஒத்து போனுச்சுன்னா அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், அந்த எண்ணம் தான் எனக்கு. சியாங்ஜின் நீயும் காதலி
காதலிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடு நல்லபடியா பயன்படுத்துங்க. ஆனா உங்க 2 பேருக்கு அந்த கோல்ட் ரூம் பத்தி தெரியும்ல, சின்ன வயசுல நீ அவளும் உள்ள புந்து விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இப்பயும் விளையாண்டுட்டு இருக்காங்கட்டு ஒரு மாதிரி கண்டிப்பா சொல்றாங்க. மியாஜோ ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் நல்லா தெரியும் பாட்டி, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அப்படியே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கப்ப சின்ன வயசுல இந்த சியோஜிங் மியாஜோ கூட்டிட்டு வந்து அந்த ரூம்குள்ள வச்சு அவங்க ஒரு விலங்கு மாதிரி இருக்கும், அது மியாஜோ காலில் போட்டுவிட்டு அவ கூட கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்குவா. ஒரு மாதிரி ரொம்ப இன்டிமிசியா இருப்பா. இது நம்ம மியாஜோக்கும் பிடிக்கும். அப்படியே 2-3 மாசம் போகுது. அந்த வீடு பக்காவா ரெடி ஆயிருது. வீட்டுல தான் மியாஜோ இருக்கிறான். அப்போ சியாங் ஜின் நம்ம மியாஜோக்கு கால் பண்றான். மியாஜோ சந்தோஷமா எங்கடி இருக்கிற, என்னடி, எப்படி ஊருக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப சியாங் ஜின் இல்ல வந்த இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எங்க தேட்டரோட மாஸ்டர் தான் பார்க்கிங்லயே, நீ இன்னும் அந்த வீட்டுல தானே இருக்கிற, அந்த வீடு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சா, கொண்டு அந்த சாவி என்கிட்ட கொடுத்துறேன் அப்படிங்கிறான். நம்ம மியாஜோக்கு இது கேட்கறப்ப மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. அப்படி ஓப்பனா கேட்கற சியாங் ஜின்கிட்ட, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோமே, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்க பாட்டி பாக்ஸ் கூட என்கிட்ட அதுதானே சொன்னாங்க, இப்ப என்ன வேற ஏதோ ஒருத்தன் கூட வாழ போறதா சொல்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்கிறான். அதுக்கு சியாங் ஜின், ஏய் ரியல் வேர்ல்டுக்கு வாமா, ஒரு பொண்ணு எப்படிமா வாழ முடியும், நீ நானும் அனுபவிச்சது ஜாலியா இருந்ததெல்லாம் ஒரு மாதிரியான ஃபேண்டசி, உனக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் எனக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதை வச்சுட்டு வாழ்க்கையில வாழ முடியாது. ஒரு பொம்பளை பிள்ளைனா அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை மேலதான் காதல் வரணும், அதுதான் ரியல் லைஃப். நான் இப்ப ரியல் லைஃப்குள்ள போயிருக்கேன், அந்த கண்டிப்பா உனக்கு ஒரு பையன் மேல ஒரு லவ் வரணும், அப்படியே லைஃபை பார்த்துட்டு போயிரு, சும்மா தேவையில்லாம பழசெல்லாம் பேசிக்கிட்டு என்ன டென்ஷன் படுத்தாத, வந்து ஏர்போர்ட்ல என் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான். அப்படியே மியாஜோக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, அழுதுகிட்டே சரி வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு பாவம் தேங்கி தேங்கி அங்கேயே அழுகுறான். அடுத்த நாள் ராத்திரி மியாஜோவும் பார்க்கிங்லையும் மறுபடியும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. நம்ம சியாங்ஜின் அப்படியே ஒரு மாதிரி வெறுப்புலயே பார்த்துக்கிட்டு இருக்கான். தனக்கே இப்பெல்லாம் நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம இருக்கிறான். அன்னைக்கு ராத்திரி பாத்ரூம்ல வந்து நம்ம மியாஜோ நிக்கிறான். அந்த பக்கம் சியாங்ஜின் இருக்கிறதா நினைக்கிறா. சியாங்ஜின் அதே மாதிரி அங்கதான் நிக்கிறாளே. ஒருத்தர் மேல உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கப்ப அவங்க இன்னொருத்த கூட போனா அந்த வழி எவ்வளவு மோசமா இருக்கும், அதை இப்ப நீ உணர்வன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்துட்டேன், உன்னை வெளியில விட்டுறலாம், ஆனா விடுறதுக்கு எனக்கு மனசு வரலையே, நீ உள்ளே கடை அதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். அப்படியே நம்ம சியாங்ஜின் மண்டை காயுது. இப்படி பண்ணாத மியாஜோ, நீ பண்றது பெரிய தப்பு அப்படி இப்படி உள்ள இருந்து கத்துறா. அங்க இருந்து வெளியில வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலான்னு பாக்குறப்ப அங்க ஒரு பைப் மாதிரி இருக்கு, அந்த பைப்பை திருவுறான். நம்ம மியாஜோ குளிச்சிட்டு இருக்கிறதுல சுடுதண்ணி வருது. அப்பதான் கத்திருக்காளே பார்க்கிங்லயும் என்ன சத்தம் சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வந்திருப்பானே, அது இந்த சீன் தான். அடுத்த நாள் பார்க்கிங்லயே ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து செக் பண்றான். பிளம்பருக்கு அந்த பைப் அமைப்பே ஒன்னும் புரியல. பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ள தான பைப் இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா பைப் தெரியல, சவத்துக்குள்ளயும் பைப் இருக்க மாதிரி புரியல. அத பத்தி நம்ம பார்க்கிங் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இருக்க கண்ணாடியில சியாங்ஜி நின்னுட்டு பயங்கரமா கத்துறான். அப்ப பார்க்கிங் பிளம்பர் கிட்ட உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா, எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். சியாங்ஜினும் நான் தான் கத்துறேன் மறுபடியும் கத்துறான். பிளம்பர் நம்ம பார்க்கிங் கிட்ட ஏதாவது பைப்ல இருந்து வர சத்தமா இருக்கும், இருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம சியாங்ஜின் இந்த பக்கம் இருக்க ஒரு பைப்ல என்ன திருப்பி விடுறா. ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூம்ல தண்ணி ஊத்துது. பிளம்பர் பார்க்கிங்லயும் பார்த்துட்டு சார் இது ஏதோ பெரிய பிரச்சனை போல, நான் என்னோட பாஸை கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து போயிடுறான். பார்க்கிங்ல அப்படியே பாத்ரூமே சுத்தி பார்த்துட்டு இருக்கான். நம்ம சியாங்ஜினோட அம்மா பார்க்கிங்லயே வர சொல்லிருப்பாரு. கூப்பிட்டு பார்க்கிங்ல கிட்ட நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், பார்க்கிங்ல கண்டிப்பா உன்னையும் வந்து விசாரிப்பாங்க, உன் மேல சந்தேகப்படலாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எப்பவுமே ஒரு பொண்ணு தொலைஞ்சு போனா ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான், உன்னை பத்தின டீடைல் கேட்டாங்க, நான் சொன்னேன் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்க வராங்க, அப்படியே சுத்தி முத்தி வீடெல்லாம் தேடுறாங்க. பார்க்கிங்லயும் அமைதியா இருக்கிறான். அந்த ரூம்குள்ள இருக்க சியாங்ஜின் மேகியை தின்னு தான் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்கிங்லயும் மியாஜோ ரெகுலரா வெளில பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் சியாங்ஜின் ரொம்ப ரூம்ல கஷ்டப்படுறான். அன்னைக்கு ராத்திரி மியாஜோ பார்க்கிங்லயே அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாள். வீட்டுக்கு லாக் போட்டிருப்பா, அதை லாக் ஓபன் பண்றா. 11-17 இருக்கு. லாக் நம்பரை பார்த்தோன்னே நம்ம பார்க்கிங்லிக்கு சியாங்ஜி ஞாபகம் வந்துருது. அதை மியாஜோ கிட்ட சொல்றா. மியாஜோ ஏன் சியாங்ஜி ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம பார்க்கிங்லி இல்ல 11-17ங்கிறது சியாங்ஜினோட பிறந்த நாள், 17ஆம் தேதி 11 மாசம் 97வது வருஷம் பிறந்தா, அதுதான் ஞாபகம் வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். நம்ம மியாஜோக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே பார்க்கிங் கிட்ட இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க வீடு வாங்கினேன், அவங்க வச்சிருந்த நம்பர் தான், அந்த நம்பர் பத்தி எனக்கு அந்த ஐடியா இல்ல, ஆனா நல்ல கோயின்சிடன்ஸ்ல அப்படின்னு அப்படியே ட்ரிங்க்ஸ் தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருக்கிறான். பார்க்கிங்லயும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே மியாஜி கூட கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. அடுத்த நாள் பார்க்கிங்ல அவர் ஆபீஸ்ல இருக்கப்ப சியாங்ஜினோட அம்மா வேகமா அவங்களோட டேப்லெட் ஒன்னு எடுத்துட்டு வந்து ஒரு போட்டோ ஜூம் பண்றாங்க. பார்க்கிங்ல கிட்ட சியாங்ஜின் வீடியோ எடுத்தால, அவ வீடியோ எடுத்தப்ப அவ முதுகு பின்னாடி ஒரு கண்ணாடி இருந்திருக்கு, அந்த கண்ணாடியில ஒரு கை தெரியுது பாரு, அப்படின்னா சியாங்ஜின் கூட யாரோ இருந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை காட்டுறா. அப்ப பார்க்கிங்ல அப்படியே அந்த கையை பாக்குறாரு, அதுல ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அதை பார்த்தோன்னே பார்க்கிங்க்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா மியாஜோ அந்த பிரேஸ்லெட் போட்டிருந்தத நம்ம பார்க்கிங்லயே கவனிச்சிருக்கான். நேரா மியாஜோவை பார்க்க போறான். மியாஜோ ரொம்ப சந்தோஷமா வா உள்ளவா உட்காரு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் எடுக்க போறா. அப்ப நம்ம பார்க்கிங்லயே மியாஜோட போன் இருக்க பார்த்துட்டு டிஸ்பிளே ஆன் பண்ண பாக்குறேன். ஆன் பண்ணல. வீட்டு டோருக்கு ஒரு லாக் வச்சிருந்தாருல நம்ம சியாங்ஜினோட பிறந்த நாள், அதை போடுறான். ஓபன் ஆல டக்குன்னு சியாங்ஜினோட பிறந்த வருஷத்தை சேர்த்து போறாரு. ஓபன் ஆயிருது. பார்த்தா உள்ள போட்டோ நம்ம சியாங்ஜினும் மியாஜோவும் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே பார்க்கிங்க்கு செம்ம ஷாக் ஆயிருது. கண்டிப்பா இவளுக்கு என்னமோ தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. மியாஜோ வந்து நம்ம பார்க்கிங்லயே பார்த்து என்ன ஒரு மாதிரி
மாரியா இருக்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறான். அப்ப அவன் நம்ம மியாஜோ கிட்ட சியாங்ஜின் தொலைஞ்சு போன அன்னைக்கு அவ கூட நீ இருந்திருக்க, அவ எடுத்த வீடியோல பக்கத்துல ஒரு கண்ணாடி பதிவாயிருக்கு, அந்த கண்ணாடியில ஒரு கை தெரிஞ்சிருக்கு, அந்த கையில நீ யூஸ் பண்ற பிரேஸ்லெட் நான் பார்த்தேன், உண்மையை சொல்லு, நீயும் சியாங்ஜின் ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம மியாஜாக்கு ஒரு மாறி ஆயிருது, என்ன சொல்லி சமாளிக்கணும்னே தெரியல. ஃபர்ஸ்ட் என்னமோ சொல்றான், நம்ம பார்க்கிங்ல கட் அண்ட் ரைட்டா கேட்கறான். நம்ம மியாஜோ, ஆமா அன்னைக்கு வீட்டுல நான் தான் இருந்தேன், என்கிட்ட சொல்லிட்டு தான் சியாங்ஜின் போனாலே, ஆனா போறப்ப என் இடத்த நீ நிரப்பணும்னு சொன்னா, அதாவது அடிக்கடி வீட்டுக்கு வா, வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தபத்தமா வச்சுக்க, பார்க்கிங்லிக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டா பழகுனா, ஆனா அப்படி இப்படின்னு பழகலாம் சொல்ல, அது உனக்கு எனக்கும் நான் தனிப்பட்ட விஷயம், அதை பத்தி சியாங்ஜினுக்குலாம் எதுவும் தெரியாது, என்ன நீ நம்பலாம் அப்படிங்கிறான். நம்ம பார்க்கிங்லுக்கு இது கேட்டோனையும் நம்புறதா வேணாமான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இவன் அழகா கோர்வையா சொல்றான். ரெண்டாவது மியாஜோவும் சியாங்ஜினும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பார்க்கிங்லுக்கு நல்லாவே தெரியும், அதனால இவன் சொல்றதுக்கு ஒரு மாதிரி உண்மையா இருக்குன்னு தான் நினைக்கிறானே. ஆனா இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லைன்ட்டு பார்க்கிங்லுக்கு ஒரு கோவம். நம்ம மியாஜோ முழுசாவும் நம்பவும் இல்ல, இன்னும் சியாங்ஜின் கூட தொடர்புல இருக்கான்னு ஒரு டவுட் வருது. அதனால மியாஜோவை பார்த்து எங்க இருந்தாலும் சியாங்ஜின் உடனே வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போறான். நேரா போய் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அங்க இருக்க சிங்க்ல இருக்க தண்ணி ஒரு மாதிரி கட்டாய் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம சியாங்ஜின் தான் அந்த பக்கம் இருந்துட்டு பைப்பை க்ளோஸ் பண்ணி திறந்துகிட்டு இருக்கான். பார்க்கிங்லுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான். டக்குன்னு இவனுக்கு ஒரு மாதிரியா தோணுது, சியாங்ஜின் இது நீயா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சியாங்ஜின் உடனே மறுபடியும் அந்த பைப் ஆஃப் பண்றா. பார்க்கிங்லுக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுது. சியாங்ஜின் நீ இந்த பாத்ரூம்ல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சியாங்ஜின் பயங்கர சந்தோஷம், ஆஹா நம்மள கண்டுபிடிச்சிட்டானேன்ட்டு மறுபடியும் பைப் ஆஃப் பண்ணி ஆன் பண்றான். பார்க்கிங்ல ஒரு மாதிரி அரண்டு போறான், இந்த கண்ணாடி பின்னாடி தான் இருக்கியான்னுட்டு வேகமா அங்க இருக்க ஒரு செடி தொட்டி எடுத்துட்டு வந்து அந்த கண்ணாடி உடைக்க போறான். சியாங்ஜினுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா தப்புன்னு சொன்னா நினைக்கிறப்ப பார்க்கிங்லயும் உடைக்காம அப்படியே நின்றுறான். சியாங்ஜின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. பார்க்கிங்ல பார்த்து டேய் ஏன்டா நின்ன, கண்ணாடி உடடா அப்படிங்கிறா. ஆனா பார்க்கிங் இது இதெல்லாம் கேட்கவே இல்ல. இருந்தாலும் நானும் மியாஜோ பண்ணது எல்லாத்தையுமே நீ பார்த்துட்ட, அது உனக்கு சுத்தமா பிடிக்காது, வெளியில வந்தீனா கண்டிப்பா நான் நீ வாழைய விட மாட்டேன், ஏதாவது பண்ணிருவ நீ, அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி பேசுறான். சியாங்ஜின் இது கேட்கறப்போ மண்டை காயுது, அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்டா, நான் மன்னிச்சு விட்டுறேன்டா, தயவு செஞ்சு என்ன இங்க வெளியில கொண்டு வாடா அப்படிங்கிறான். நம்ம பார்க்கிங் அப்படியே மண்டைய தேய்க்கிறான், அப்படியே அமைதியா ரூம் விட்டு வெளில போறான். நேரா போய் நம்ம மியாஜோ கிட்ட தான் இதை பத்தி பேசுறான். மியாஜோவும் ஆமா அவன் அந்த ரூம்குள்ள தான் போனா, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால என்ன அவர் தப்பான பொண்ணு, அங்கேயே கடக்கட்டு விடு, போதும் நாளும் சாப்பாடு கிடைக்காது, எப்படி ஒரு நாள் செத்து போயிருவா, வெளியில வந்தான்னு வச்சுக்குவேன் ஒன்னி எண்ணி நிம்மதியா வாழ விட மாட்டான், அதனால உள்ளவே கடக்கட்டும் அப்படிங்கிறான். இது கேட்கறப்ப பார்க்கிங்க்கு ஒரு டென்ஷன் ஆகுது, இல்ல இது தப்பு, இது கொலை பண்றதுக்கு சமம், நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படி இப்படிங்கிறான். ஆனா நம்ம மியாஜோ சொன்னா புரிஞ்சுக்கப்பா, அவளால் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், அவ வெளியில வந்து உயிர் வாழ்ற அளவுக்கு நல்லவளாம் கிடையாது, உள்ளே கடந்து சாகட்டும், நீ போய் வேலையை பாரு, உண்மையிலே அவளை உனக்கு காப்பாத்தணும் என்ன தோணுச்சுன்னா போலீஸ் கிட்ட போ, போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன் கிட்ட வராத அப்படிங்கிறான். நம்ம பார்க்கிங்லுக்கு என்ன பேசணும்னு தெரியல, நேரா போய் கண்ணாடி முள்ள உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் சியாங்ஜின் இருக்காங்கன்னு அவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே சியாங்ஜின் பேசுற மாதிரி, வெளியில வந்தா எப்படி நான் வாழ விட மாட்டேன், நீ விட்டாலும் உங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, எனக்கு என்ன பண்ணே தெரியல, அது போக நீ அந்த மியாஜோ லவ் பண்ணி இருந்திருக்கீங்க, அவ கூட லவ்ல இருக்கிறப்ப என்ன நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, என்ன யூஸ் பண்றிய எங்களெல்லாம், உன்னை எப்படி நான் வெளியில விடுறது, நீயே சொல்லுன்ட்டு நம்ம சியாங்ஜின் பக்கம் திருப்பி விடுறான். சியாங்ஜின் ஒரு முடிவு கட்டிடுறான், ரைட்டு நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கா. அன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா ரிகல்சல் பயங்கரமா பார்க்கிங்ல பெர்ஃபார்ம் பண்றான். சியாங்ஜின் அம்மா கூப்பிட்டு நம்ம பார்க்கிங்ல சூப்பரா பாராட்டுறாங்க, கண்டிப்பா பெஸ்டா இருக்க போகுது இந்த வருஷத்தோட, எனக்கு இருக்கிற ஒரே கவலை என் பொண்ணு இங்க இல்லங்கிறதா, போலீஸ்காரங்க இது வரைக்கும் எந்த ஒரு க்ளூவும் தர மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்கிங்லிக்கு சியாங்லியோட அம்மா கிட்ட உண்மையா சொல்லாம வேணாங்கிற மாதிரியே டென்ஷனா இருக்கு, இவனுக்கு தான் தெரியும்ல சியாங்லிங் எங்க இருக்கான்ட்டு, அதனால அவன் ஒரு மாதிரி தங்கிக்கிட்டு இருக்கான். நேரா ரூம் வரப்ப அவன் போனுக்கு சியாங்லின் இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவன் போன்ல தான் டவர் இருக்காது, எப்படி மெசேஜ் வரும், என்னடா மெசேஜ், உள்ள போய் பார்த்தா நீ எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க போல, நான் தான் வந்துட்டேன், இனிமேல் உங்களுக்கு இருக்க கூட மாட்டேன் அப்படின்னு எழுதிருக்கு. பார்க்கிங்ல படு டென்ஷன் ஆயிடுறான். நேரா மியாஜோ கால் பண்ணி மியாஜோ நேர்ல கூப்பிடுறான். பார்க்கிங்ல மியாஜோ கிட்ட சியாங்லிங் போன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, வெளியில வந்துட்டான்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நம்மள மாட்டணும் அப்படி இப்படிங்கிறான். நம்ம மியாஜோ ஆனா கூலா தான் பேசுறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, எப்பயும் அனுப்பின மெசேஜா இருக்கும், அது இப்ப வந்திருக்கும், உள்ள இருந்து வெளியில வரதுக்கு வழியே கிடையாது அப்படி இப்படிங்கிறான். நம்ம பார்க்கிங்ல நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கோங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, முன்னாடி அனுப்பிச்சிருந்தா இந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும், வா முதல்ல போய் கதவை திறப்போம், அப்பதான் உள்ள அவ இருக்காளா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லன்னா வேற வழியில நான் போலீஸ்ட்ட போய் தான் ஆகணும், நானே போய் சரண்டர் ஆனாவது எனக்கு ஒரு கம்மியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறான். போலீஸ்ட்ட போறாங்க கேட்டோன்னு மியாஜோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல பிராக்டிஸ் இருக்குல்ல, அந்த பிராக்டிஸ் முடிச்சுட்டு போவோம், இப்ப ஏதாவது அவசரப்படாத அப்படிங்கிறான். நம்ம பார்க்கிங் அந்த பிராக்டிஸ் எல்லாம் இப்போதைக்கு அட்டெண்ட் பண்ண முடியாது, டைரக்டர் கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிட்டு வா, நான் ஏதாவது காரணம் சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் நம்ம சியாங்ஜின் அம்மா ஒரு ஆள் கூட உட்காந்துருக்கா, ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்து பார்க்கிங்லேக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா டாக்டர் கிட்ட போறாரு, அதனால பிராக்டிஸ் வரமாட்டேன்னு சொன்னாரு அப்படிங்கிறா. மியாஜோன்னு ஒரு பொண்ணு இருக்கிறா செல்லிஸ்ட், அவளோட பேரண்ட் யாரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டா, பிராக்டிஸ் நடத்தணுமா வேணாமா மேடம், மாஸ்டர் இல்லையே அப்படிங்கிறா. சியாங்ஜின் அம்மாவும் சரி நான் கொஞ்சம் கழிச்சு சொல்றேன் நீ போன்ட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டு பக்கத்துல உட்காந்து நபரை பாக்குறாங்க. அவன் நம்ம சியாங்ஜினோட வக்கீல், மேடம் நான் சந்தேகப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்க மருமக பிள்ளை தான் சியாங்ஜின் ஏதாவது பண்ணிருப்பான்னு ஒரு டவுட்ல
அவருக்கு சியாஞ்சினுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். சப்போஸ் அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னா அந்த மெசேஜை தூக்கி நேரம் உங்களை தான் பார்க்க வந்திருக்கணும். அப்படி இல்லாம இங்க இருந்து எங்கேயோ ஓட பாக்குறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பொண்ணு அவர் கூட சேர்ந்து ஓட போகுது. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் சியாங்ஜினை ஏதோ பண்றாங்க அப்படிங்கிறான். சியாஞ்சோட அம்மாக்கு இது கேட்டோன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இந்த பக்கம் மியாஜோ நேரா அந்த கோல் ரூமை திறந்துகிட்டு பார்க்கிங்லையும் கூட உள்ள நுழையறா. உள்ள போய் பார்த்தா அந்த ரூமே குப்பை கூடமா இருக்கு. அப்படியே நடந்துகிட்டு போறாங்க. நம்ம சியாங்ஜின் மயங்கி கிடக்குறான். நேர போய் சியாங்ஜின் கிட்ட போய் பார்த்தா சாகுல ஒரு மாதிரி அரையங்குறையமா நினைவுல கிடக்குறான். அப்ப மியாஜோ இவன் இங்க இப்படி கிடக்குறானா அப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சது யார் அப்படின்னு கேக்குறப்ப சியாங்ஜின் டக்குன்னு கண்ணை முழிச்சு நம்ம மியாஜோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். பார்க்கிங்ல உள்ள வந்து 2 பேரும் தடுத்து விட்டுறான். நம்ம மியாஜோ எந்திரிச்சு நின்னுட்டு இவளை இங்கே கொல்ல வேண்டியதான், இவ இருந்தா பிரச்சனை தான், நீ நகரு பார்க்கிங்லன்னு சொல்லிட்டு பார்க்கிங்ல தள்ள பாக்குறான். பார்க்கிங்ல மியாஜ் கிட்ட சும்மாறீங்கிறான கேட்கவே மாட்டேங்கிறா. புடிச்சு அங்க இருக்க சவத்துல அடிச்சு விட்டுறாப்ல. மண்டையில அடிச்சு பயப்பட அங்கே மயங்கிருது. நேரா போய் சியாங்ஜின் அப்படியே தூக்குறான். சியாங்ஜின் பார்க்கிங்ல கிட்ட எனக்கு பசிக்குது அப்படிங்கிறான். பார்க்கிங்ல போய் சியாங்ஜின் மெல்லமா கூட்டிட்டு வந்து வெளியில உட்கார வச்சுட்டு நான் உங்க அம்மாவை கூப்பிடுறேன் அப்படிங்கிறான். அப்ப சியாங்ஜின் நம்ம பார்க்கிங்ல கையை பிடிச்சு அம்மாவெல்லாம் கூப்பிடாத, நான் முதல்ல குளிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு குளிச்சு, அப்புறம் ஏதாவது சாப்பிடணும், சூடா ஏதாவது சாப்பாடு பண்ணு, அதுக்கப்புறம் அம்மா பத்தி எல்லாம் பேசிக்கலாம், முதல்ல அந்த சட்டையை கழட்டி விடுன்ட்டு எந்திரிச்சு கூலா அப்படியே அந்த சட்டையை கழட்ட சொல்றான். பார்க்கிங்லயும் அமைதியா அந்த சட்டையை கழட்டி விடுறான். சியாங்ஜின் நேரா பாத்ரூமுக்கு கண்ணாடி போய் நின்னுக்கிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு பாப்பா மியாஜோ எல்லாம் மாட்டிக்கிட்ட போல, இவ்வளவு நாள் நீ என்னென்ன பண்ணிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையும் நான் பண்ண போறேன், கடவுளே வந்தாலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, உள்ளே கடை வேலை வேலைக்கு சாப்பாடு மட்டும் வந்துடும், நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறான். இப்ப மியாஜோ முள்ள மாட்டி விட்டா அவ தேங்கி தேங்கி அழுக ஆரம்பிக்கிறான். மியாஜோ பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்ம சியாங்ஜினோட பாட்டி ஒருத்தங்க பாக்ஸ். அவங்க இன்னும் வீல் சேர்ல தான் இருக்கிறாங்க. அது வீல் சேர்ல தள்ளிக்கிட்டே ஒரு ஏறிக்கிட்டு போயிட்டு அப்படியே சியாங்ஜின் சிரிச்சுக்கிட்டே மியாஜோக்கும் எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதோட சரியா இருக்கணும், வெளில தெரியக்கூடாது, தெரிஞ்சா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம்ட்டு அந்த ஏரி தண்ணிக்கிட்ட அவங்களை தள்ளிவிடுற மாதிரி கொண்டு போய் நிறுத்துறான். அந்த பாட்டி பாக்ஸுக்கு புரிஞ்சிருது. சியாங்ஜின் அவங்க கிட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அமைதியா இருங்கன்ட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துடுறான். அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. சியாங்ஜினும் பார்க்கிங்லயும் நல்லா கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல. காலைல ஒரு 5:30 இருக்கும் அலாரம் அடிச்சு நம்ம பார்க்கிங்ல எந்திரிக்கிறான். சியாங்ஜின் எங்க போறேன்னு சொல்லி கேக்குறா. பார்க்கிங்ல கல்ஃப் விளையாட போறேன் அப்படிங்கிறான். சியாங்ஜினும் அம்மா என்னையும் வர சொன்னாங்க, நீ மட்டும் போற, சரி பத்திரமா போயிட்டு வா, நான் சமைச்சு ஏதாவது வைக்கிறேன் வந்து சாப்பிடுன்ட்டு நம்ம பார்க்கிங்லயே அனுப்பிச்சுடுறான். பார்க்கிங்ல போறப்ப சியாங்ஜின் கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு அங்கே போறான். சியாங்ஜின் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு படுத்துறான். பார்க்கிங்ல போனதுக்கு அப்புறம் சியாங்ஜின் கண்ணத்துல முத்தம் கொடுத்தானே அந்த முத்தத்தை தொடச்சிட்டு விடிஞ்சக்கு அப்புறம் எந்திரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு ஒரு பேக்ல சில சாப்பாடு எடுத்துட்டு அந்த கோல்ட் ரூம் டோரை திறக்கிறான். உள்ள நம்ம மியாஜோ உட்கார்ந்திருக்கா. சியாங்ஜின் மியாஜோவை பார்த்தோனையும் நல்லா அழகா ட்ரெஸ் போட்டிருக்கிய, பரவாயில்லையே, இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளாக நல்லா திருந்துற, நீ காலை கட்டிருக்கியா, சாவி என்ற கூடு அப்படிங்கிறான். மியாஜோ அவ காலை கட்டி போட்டுட்டு சாவிய நம்ம சியாங்ஜின் தள்ளி விடுறான். கதவை திறந்து சியாங்ஜின் உள்ள வந்துட்டு அப்ப கேட்டியே நீ என்ன யூஸ் பண்றியான்ட்டு, இனிமேல் நான் உன்னை யூஸ் பண்ணதான் போறேன், என்னோட எல்லா எச்ச தேவைகளுக்கும் நீ எனக்கு தேவை அப்படிங்கிறான். அதோட இந்த படம் முடியுது. ஒரு பேர் ரடக்கொடர்பான படம்ல மக்களே. ஆக்சுவலா ஸ்பானிஷ் படம் ஒன்று இருக்கு 2011 வந்தது, இதே பேர் தான் படத்துக்கும், ஹிடன் ஃபேஸ்னு. அந்த படத்தோட கதையை தழுவிதான் அதை எடுத்திருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா கதை ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். இதே ஒரு ரூம் பேஸ் பண்ண கதை தான். அந்த படம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த அளவுக்கு கமெண்ட் வரதை பொறுத்து தான் அந்த படத்தை நான் போடலாமா வேணாம்னு முடிவு எடுக்கணும். சோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.